ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜ்மா வச்சு எப்படி ஒரு காரக்குழம்பு செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 8 மணி நேரம் ராஜ்மாவை நல்லா ஊற வச்சுக்கோங்க. மார்னிங் எடுத்து பார்த்திங்கன்னா அது நல்லா ஊறி இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா விசில் விட்டு எடுக்கும்போது இது நல்லா குழைவாக வெந்துடும். கூடவே இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்க்கு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து தான் நான் பண்ண போகிறேன். ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இது கூட வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி கூடவே சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியை 2 தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டு நல்லா குழைவாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வெஜிடபிள் எல்லாமே சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மசாலாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுருங்க. சைட் பை சைடாகவே ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சு அந்த புளி தண்ணியை தனியாக எடுத்து இந்த அந்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்ந்து புளி தண்ணியோடு அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க ராஜ்மாவையும் இதில் சேர்த்து அது கூடவே அதை வேக வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா சுவையான ராஜ்மா காரக்குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பை.